எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் தகப்பனே, ஆண்டவரே, பெண்கள் உபவாச ஜெப நாளாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டவிழ்த்து கொண்டு வருவீராக. ரீ பாபா ராபா ஹத்துந்தர் ராபா ஷதுனியா துரிகா பாபா எல்லா சான்ஸ்லிங் இருக்கிற போர்ஷன் எல்லாத்துலையும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா இருளின் கிரிகள் எதுவுமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு பெதஸ்தாவாக ஆண்டவரே, ஊரபா நதகா ஷத்வனாக ரதியா துரிகா பாபா தேவ பிரசன்னம் நிறைந்து காணப்படணும். தேவ பிரசன்னத்துல எல்லா இருளின் கிரிகள் சுட்டரிக்கப்படணும் ஆண்டவரே. ஓரபா நதகா ஷதனாமி கம்தனாமி அங்கராபா இந்த நாள் ஊழியத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா தீய சக்திகளை கட்டி அப்புறப்படுத்தி ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துரிதமாய் வர இருக்க பிள்ளைகளை கொண்டு வருவீராக ஆண்டவரே. லிங்க்ல இருக்க பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. அவர்களையும் ஆசீர்வதியும் எங்களோடு தங்கிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமாலர சந்துரதியாங்கரபா உரமௌஷியாங்கரதியா துரிகபலபன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமாரபௌஷியாங்கரபன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்கள் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, எங்கள் மங்கா பிரகாசமே. மகிமை பாத்திரரே, எங்கள் மங்கா பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும். சோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாக
மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டு. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்தரே எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போ இருப்பவரே, ஐயா இனிமேல் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஓ ரபபன சந்துரதி அம்தனிமி அங்கரபா ரிமஹந்துராதுர ஹஸ்லிதிரிவி அம்தரபா. வானமண்டலத்தின் சேனைகளை இயேசுவின் தூய இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். எங்கள் நடுவிலே இன்று பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் துதியினால் ஆண்டவரே, எங்கள் சோத்திரத்தினால், நாங்கள் உம்மை ஆராதிப்பதினால், உமக்கு நன்றி செலுத்துவதினால், எங்களையே தாழ்த்தி அர்ப்பணிப்பதினால், அன்று எங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நாங்கள் ஆயத்தமாகி கேட்கிறதினால் ஆண்டவரே, அதன்படி நடக்க நீர் கிருபை தருகிறதினால், வெற்றியுள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை தருவீராக. எங்களோடு தங்கியிரும், எங்களை வழி நடத்தும். எல்லா ஆண்டவரே உம்மையை நம்பி உம் பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு சிறுவர்கள் மீது, சின்ன பிள்ளைங்க மீது தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சின்ன பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறார். இங்கே சிறுவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம். சில பேருக்கு அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை விட அநாத ஸ்ரீக்கு அநேகம் பிள்ளைகள். அப்படி தானே? இன்றைக்கி ஒரே ஒரு பிள்ளைக்கு என்ன செய்தார்? ஆபிரகாமும் சாராளும் அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் தேவன் அவங்களை காக்க வச்சு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுத்ததோடு இல்லாமல் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? வானத்தினுடைய நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலத்தினான ஜனம் சந்ததி உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காரியத்தையே அந்த ஆபிரகாம் சாராள் மேலே தேவன் வச்சுருந்தார். இன்றைக்கி நம்ம கூட என்ன நினைப்போம்? சில பேர் வியாதியிலேருந்து சுகம் அடையிறதுக்காக என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைகளுக்காக ஜீவனத்தார், என் பிள்ளைகளுக்காக. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எத்தனையோ பிள்ளைகள். யார் யாருக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தீங்களா? அவர் சொல்லுவார், நான் ஒரு தகப்பனாக உங்களுக்கு நிறைய உபாத்தியாயர்கள் உண்டு, டீச்சர்ஸ் உண்டு, போதகர்கள் உண்டு, அவங்க உங்களுக்கு ப்ரீச் பண்ணுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய தகப்பன்மார் உங்களுக்கு அநேகர் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா அவர் ஊழியத்தை செய்த போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா,
பிள்ளைகளை உருவாக்குறார், ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளை அவர் உடையவராக இருந்தார். இன்றைக்கி ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்கு தான் பிள்ளை குட்டி இல்லையே, இல்லை என் பிள்ளைகளெல்லாம் பெருசாகிட்டாங்களே, இனிமேல் என்னத்துக்கு இந்த செய்தி எனக்கு எதுக்குன்னு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். யாரெல்லாம் சிறியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவையோடு இருக்கிறவங்க தான். அந்த தேவையை சந்திக்கிற நம்ம தவிர வேறு யாருமே கிடையாது. அதுக்காக தான் தேவன் நம்மளை வேறு பிரித்து குப்பையில் இருந்த நம்மளை தேவன் வந்து தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறார். யாருமே ஆண்டவர்கிட்ட வந்து வெட்கப்பட்டு போயிட்டேன், அன்னைக்கு இருந்த லெவலை விட இன்றைக்கி ஒன்றுலாம் போயிட்டேன்னு சொல்லவே முடியாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செடுந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. நினச்சி பார்க்கணும். நீங்கள் சூரியனை பார்க்குறீங்க, காலையில் எப்படி இருக்குது சூரியன்? எங்கேயோ கொஞ்சோண்டு லைட்டாக வருது. இப்போ நடுப்பகல் ஆயிடுச்சு, எப்படி இருக்குது? பிரைட்டாக இருக்குது. அந்த வெளிச்சத்தை நம்மளால் பார்க்க முடியல. இப்படி தான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவளுடைய வாழ்க்கை மாறக்கூடியது. எதுனா சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போகிறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால் அது நிரந்தரம்ன்ட்டு அதில் நிற்கிறாங்க பாருங்கள், அந்த ஒரே ஒரு படி தான் உயர்வாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் எது வரைக்கும்னா ஜீவன் இருக்கிற வரைக்கும். அதில் தான் சங்கீதம் 23 என்ன சொல்லியிருக்கு? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்போ தொடரும்? அவர் மேய்ப்பராக இருக்க நம்ம அவர் சத்தம் கேட்டு போகிற ஆடுகளாக இருக்கணும். இந்த உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே செய்தி தான், ஒரே விதமான பைபிள் தான் நம்மகிட்ட இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துக்கு போனால் நமக்கு பிரச்சனை தீருமா? அந்த சபைக்கு போயிடலாமா? அந்த ஊழியத்துக்கு போயிடலாமா? எங்கே போனாலும் பிரச்சனை தீராது. கற்றுக்கிட்டு வந்து அதை ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். நம்ம அதை என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட போகிறீங்க, மெடிசன் வாங்குறீங்க, மெடிசன் வாங்கின உடனே உங்களுக்கு சுகமாயிருமா? அவங்க இப்போ அந்த கோல்டு காஃபெல்லாம் வருது, இந்த பீரியடுக்கு என்ன செய்கிறாங்க? 5 நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. அதை ஒழுங்காக சாப்பிட்டா தானே 5 நாளைக்குள்ளே சரியாகும். வாங்கிட்டு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்தால், அதான் வாங்கிட்டு தான் வந்துட்டோமே, இது எதுக்கு உள்ளே போடணும்? சில பேர் அப்படி தான், டாக்டர்கிட்ட போகணும், காசை கொடுக்கணும், அவரை பெரிய ஆளாக ஆக்கிட்டு இவங்க உள்ளே வந்துடணும். வீட்டுக்கு வந்தால் ஒன்றுமே இருக்காது. ஆக மொத்தம் டாக்டர்கிட்ட கொடுத்தா தான் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அந்த காலத்தில் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க பார்த்தீங்களா? அப்போல்லாம் எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் பாட்டி சொல்லி கொடுப்பாங்க, இதை செய் குழந்தைங்களுக்கு, இதை செய்தால் நீ நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒன்று ஃபுட்டு தான், அதுலேயே நமக்கு அந்த உணவுலேயே நல்லா போயிடும். இப்போ யாராவது உணவுலால் சுகமாகும்னு சொல்லி பாருங்களேன், நம்பவும் மாட்டாங்க, நம்மளையும் திட்டி தீத்துருவாங்க. அப்போ காலம் இப்போ காலம் அப்படி இருக்குது. அந்த காலம் செலவில்லாமல் எப்படி நம்ம சுகமாகலாம் அப்படிங்கிறதுக்கு பெரியவங்க ஆலோசனை கொடுக்குறத பிள்ளைங்க கேட்குறவங்களாம் இருந்தோம். அப்போ இன்றைக்கி அப்படிப்பட்ட காலங்களெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி சிறியர் அப்படின்னு சொல்லும்போது சிறியவர்கள் அப்படின்னு சொல்ல, சின்ன பிள்ளைய போல் மாறினா தான் பரலோக ராஜ்யம். எவ்வளோ வயசு வேணால் ஆகட்டும். சில பேர் வயசான உடனே சின்ன பிள்ளை போல் குறும்புத்தனங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள். அது எதுலேருந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன்னா, கொஞ்சம் பெருசாக ஆக சொல்லுவாங்க, இந்த பார் நான் மாமியார் ஆகிட்டேன், என்ன செய்யணும்? நீ தான் சமையல் பண்ணி கொண்டு வரணும், நான் மருமக செய்யணும், மாமியார் உட்கார்ந்துருக்கணும் சொல்லுவாங்க. சரி, வயசாகிட்டே போகுது, என்னை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள்லாம் மாறணும். சில பேர் அதிகாரம் தோரணம் வந்துடும் வயசாக ஆக. இப்போ தான் எல்லாரையும் குட்டி உட்கார வச்சுருக்குறாங்க. நீங்கள் உட்கார இடத்துல உட்காருங்க, நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறோன்ட்டு. அப்போது நம்முடைய கொஞ்சம் கொழுப்பெல்லாம் அடங்கணும் அப்படின்னு அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போது ஆண்டவர் சொல்கிறார், சிறிய பிள்ளைகள் மேல் அவர் எப்படி இருக்கிறாராம்? ரொம்ப அன்பாக இருக்கிறார். அவர் இருக்கிறது போல் நாம் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 19, 13 முதல் 15. அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணிபடிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு
போனார். இந்த இடத்துல பார்க்கிறோம், சிறு பிள்ளைகளின் மேல் இயேசு கைகளை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன இருந்துச்சு? ஆசை இருந்துச்சு. இப்போ தான் அப்பாலாம் தூக்குறாங்க, அப்போல்லாம் அம்மா தான் தூக்கியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். என்னுடைய இமேஜினேஷனில் பார்த்தா அப்பா தூக்கியிருக்க மாட்டார். இப்போ தான் அப்பாவுக்கு தண்டனை, பிள்ளையை தூக்குற தண்டனை. அப்போல்லாம் அம்மா தான் தூக்கியிருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க? இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இயேசு கையை வச்சு தொடணும், ஆசீர்வதிக்கணும். அந்த க்ரௌடில், அந்த கூட்டத்தில் முந்தி அடித்து வராங்க. வரும்போது சீஷர்கள் சொல்கிறாங்க, அதட்டுறாங்க, அங்கே நில்லுங்க, எந்த பிள்ளையை கூட்டு வராதீங்க, பிள்ளையை கூட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். இப்படிப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு, இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர் அதுக்கப்புறம் புறப்பட்டு போனாராம். அப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுத்தாரு? சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம சின்ன பிள்ளைங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும்னு கொண்டு வரோமா? சொல்லி கொண்டு வரணும் பாருங்கள், ஜெபிச்சுட்டு கொண்டு வரணும். அது சர்ச்சில் குறும்பே பண்ணாது. அப்போது நம்ம பிள்ளைகள் தேவனால் தொடப்படணும், இயேசு கிறிஸ்து தொடணும், ஆசீர்வதிக்கணும்னு நம்ம அவர்களை இயேசுவினிடத்தில் வழி நடத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? எதுக்காக அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுக்கு கூட தேவ பயம் தேவைன்னு வேதம் சொல்லுது. சின்ன பிள்ளைங்க தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், சின்ன பிள்ளைங்க தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். பிள்ளைகள் மேலே ரொம்ப அன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற பெற்றோர் என்ன செய்வாங்க? சின்ன பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க மாட்டாங்க, அதுங்க என்ன செய்தோ விட்டுருவாங்க. அப்புறம் அது கொஞ்சம் பெருசான அப்புறம் பாருங்கள், கண்டிக்க நினைக்கும் போது கண்டிப்புக்கு அடங்கவே அடங்காது அந்த பிள்ளைகள். அப்போது இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கொஞ்சம் மொபைல் எல்லாம் கொஞ்சம் ஆஃபில் போடுறீங்களா, இல்லை சைலண்ட்டில் போடுறீங்களா? யாருக்கு இப்படி முக்கியமான கால் வருதுன்னு தெரில. சங்கீதம் 115 13 முதல் 15 வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாருக்கும் தேவை. வாசிப்போம். வாசிங்க. 15 வரைக்கும். ரூபிகா தெரியலையா? எவ்வளோ டிஸ்டர்பாக தெரியலையா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் என்ன செய்வாரா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப சின்ன பிள்ளைங்க கர்த்தர்கிட்ட வரணுமா, வரக்கூடாதா? கட்டாயம் சின்ன பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ள வரணும். அப்போ கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அவருக்கு ஆசை என்ன? ஒரே ஒருத்தரை மட்டும் ஆசீர்வதித்து விடணும்னு கிடையாது. ஒருத்தரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, இவங்களை மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவோன்னு கிடையாது. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் கர்த்தருடைய வருகை தாமதித்து அவங்களெல்லாம் தொட்டு அவங்களெல்லாம் பரலோகத்துக்கு உரிய பிள்ளைகளாய் மாற்றணுங்கிறது கர்த்தருடைய சித்தம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் அதில் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆசீர்வாதம் பெறுகிறதுக்கு சின்ன பிள்ளைகளை கொண்டு வரலனா, பழக்க வைக்கலைன்னா எப்படி அந்த நன்மைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும்? வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சாட்சி எழும்பணும். நம்ம காலம் முடிஞ்சிச்சு, பெட்டி தூக்கிட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. நம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம செய்கிற நன்மையும் தீமையும் நம்முடைய சந்ததியை தொடரும். இதை அறியாதபடி நம்முடைய முன்னோர்கள் ஏதோ செஞ்சாங்க போனாங்கன்னு வச்சுக்கலாம். அதனால இன்னைக்கு சஃபர் பண்ணி கொண்டு இருக்கிறோம், பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் சில பேர். ஆனால் அந்த பாதிப்புகள் எப்போ முடியும்? சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அந்த எனது சாபங்களுக்காக நீ சாபமான சிலுவையிலே பலியானீரே, என் குடும்பத்தின் மீது இருக்கிற சாப கட்டுகளை முறித்து ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு நல்ல சாட்சியை ஏற்படுத்தும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு? ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவராகிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லணும். நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? இவங்க சபிக்கப்பட்டவங்க, இவங்க சாபம் நிறைஞ்சவங்க, இவங்க சாபக்கட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சில வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலைன்னா என்ன சொல்லுவாங்க? இவங்க சாபம் வந்துருச்சு, ஒரு வியாதி வந்தால் சாபம், அப்படி இல்லைன்னா ஒரு நன்மை தடைப்பட்டு போயின்னா சாபம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் நடத்துகிறார்.
அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யாரு? அப்போ அநேகர் வந்து அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி அதை ஜெயிக்கலான்னா, ஆண்டவர் இயேசு சிலுவையில் என்ன செய்தாரு? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அதை நம்ம நம்பணும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது, மரித்தோராகிய ஒரு நாள் நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். நியாய தீர்ப்பு நாளில் தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். எந்த விதத்தில் செத்து போனாலும் சரி, சமுத்திரம் என்ன செய்யுமா? அதில் செத்து போனதெல்லாம் இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்க. பாடி கிடைக்கல, எல்லாத்தையும் உப்பு கொடுத்துருமா, பாதளம் உப்பு கொடுத்துருமா. அப்போ அது வாசிப்போம். மரித்தோரையும் சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நிறைய புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. மல்கியால சொல்லியிருக்கு, ஞாபக புஸ்தகம். என்னை நேசிக்கிறவர்கள், என் நாமத்தை நேசிக்கிறவர்கள், என்னுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள், அவர்களுக்காக ஒரு புஸ்தகம் இருக்குதான். இப்படி அநேக புஸ்தகங்கள் பரலோகத்தில் இருக்குது. அதை தவிர ஜீவ புஸ்தகமும் இருக்குது. அப்போ திறக்க கண்டேன். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அதில் பார்க்குறோம், புஸ்தகங்களை எழுதியிருந்தபடி. இன்னைக்கு எல்லார் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஜீவ காலத்தில் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலைன்னா, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழலைன்னா, இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டா, அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்பட்டு போகும். நம்மளும் கூட நம்ம எல்லாம் முடிச்சு வந்துட்டோம்னு சொல்றதுக்கு இல்லை. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். ஒரு துன்மார்க்கனுக்கு ஒருத்தர் எச்சரிப்பு கொடுக்குறாங்க, தேவனுடைய வார்த்தையை வச்சு எச்சரிப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த துன்மார்க்கன் திரும்பிட்டானா, அவன் நீதிமானாக மாற்றப்பட்டுட்டானா பரலோகம் உண்டு. நீதிமானா இன்னைக்கு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒருவேளை பாவம் செய்து நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தேன்னா நம்ம எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நீதிமானாக இருந்தானே, நிறைய ஊழியம் செய்தானே, நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினானே அப்படின்லாம் சொல்லிலாம் தப்பிக்கவே முடியாது. முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டோம், எப்படியாவது பரலோகத்தில் போய் காலை வச்சிருவோம், காலை பதிச்சுட்டா போதும், அதுக்கு என்ன ரேங்க்கெல்லாம் வேணும்? ஃபஸ்ட் ரேங்க் வேண்டாம், பாஸ் மார்க் வாங்கிட்டா போதும். அப்படி தானே? இப்போ கொஞ்சம் கிரேஸு கிருபையை கூட்டி தரட்டோன்னு ஏதோ நல்லதெல்லாம் செய்து, 4 பேருக்கு நல்லது செய்து, இரக்கம் செய்து, ஏழைகளுக்கு கொடுத்து, அதில் கொஞ்சம் கிரேஸ் பீரியடில் 40 மார்க்கு பாஸ் மார்க்குன்னா 38 தான் வாங்கியிருப்பேன், அந்த 2 மார்க் அதுக்கு போட்டு எப்படியாவது பரலோகத்தை தள்ளிடுவார். இன்றைக்கி அப்படி தான் நினைப்பில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? அவரவர் கிரியைகளுக்கு தக்க பலனை அவரவர் பெற்றார்கள். வாசிப்போம். சமுத்திரமும் அடைந்தார். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோர் ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. அதுதான் 2வது மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ நியாய தீர்ப்பு சின்ன பிள்ளைகளுக்கு கூட உண்டு. அப்படிதானே? இந்த குழந்தைய இருக்குது, அதுக்கு ஒரு வயசு வரும்போது அதுக்கு தெரியுது இல்லை, நமக்கே தெரியும், இந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால தானே எல்கேஜி விடுறோம், அப்புறம் யூகேஜியில் கொண்டு போய் விடுறோம், அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் விடுறோம். அந்த பிள்ளையுடைய நாலேஜுக்கு ஏற்றது போல் இன்னும் என்னெல்லாம் அவள் டேலண்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம கொண்டு வரோம், அதுக்கெல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ நியாய தீர்ப்பு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட உண்டு எல்லா இடத்துலையும். யோனா காலத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, யோனா அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே என்ன செய்தாங்களாம்? 3ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வாசிக்கிறோம். யோனா நகரத்தில் பிரவேசித்து
ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாளில் இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டுன்னு சொல்லும்போது அங்கே என்ன செய்தாங்களாம்? சின்ன பிள்ளைகள் கூட என்ன செய்தாங்களாம்? ரெட்டு உடுத்தி கொண்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள். இப்போ ரெட்டு உடுத்தி கொண்டு பட்டினி மட்டும் இல்லை, ஃபாஸ்டிங் மட்டும் இல்லை, ஜெபிச்சாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சில பேர் பட்னியாக அந்த ஃபாஸ்டிங் போட்டுட்டு இங்கே கூட்டிகிட்டு வரும்போது சொல்லும்போது நான் நினச்சேன், அட எப்போ சின்ன பிள்ளைக்கு இதுக்கு போய் இப்போவே பட்னி போட்டு ஃபாஸ்டிங் போடுறாங்களே. ஃபாஸ்டிங் போடுறது மட்டும் இல்லை, சாப்பிடாம கொண்டு வர்றது மட்டும் கிடையாது. இதில் என்ன செய்தாங்களாம்? ரெட்டுடுத்தி கொண்டார்கள். ராஜா கூட சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவனும் ரெட்டுடுத்தி கொண்டான். அதுக்கப்புறம் மனுஷர், மிருகம், மாடு, ஆடு எல்லாமே சாப்பிடவே இல்லை, குடிக்கவும் இல்லை. ரெட்டினால் மூடிக்கொண்டு என்ன செஞ்சுச்சான்? தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு மனம் திரும்பினாங்களா. எல்லாம் அவங்க வழியை விட்டு மனம் திரும்புங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வரமே நமக்கு உபவாச ஜெபத்தில் முதலாவது இருக்க வேண்டியது என்ன? பாவ மன்னிப்பினுடைய ஒரு நிச்சயம் மறுபடியும் வேணும். எத்தனை பேர் அப்படியே வந்து உட்கார்றோம், நமக்கு நல்லா தெரியுது, உடனே தேவ பிரசன்னத்தில் போகிறது யாரு? எத்தனை பேர் உள்ளே போனவுடனே நன்றி 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நல்ல அந்நிய பாஷைகளில் பேசி ஆண்டவருடைய அபிஷேகத்தை உணர்ந்து கைத்தட்டி பாட்டு பாடுறவங்க யாரு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற பாவ கரைகள் ஒவ்வொரு முறையும் கழுவப்படணும். உலகம் தீமையான உலகம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்குள்ளேயே தீட்டுப்படுவதற்கு அநேக சூழ்நிலைகள் காணப்படுது உலகத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் தங்களுடைய அறிக்கை செய்து மனம் திரும்பினாங்களாம். ஆண்டவர் ஒருவேளை அவர் நம்முடைய வழியை பார்த்து பொல்லாத வழியிலேருந்து இவங்கெல்லாம் திருந்திட்டாங்களே பார்த்து என்ன செய்வாரா? அவரவருடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீமையை அவர்களுக்கு மனசாப்பட்டு செய்யாதிருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம இருக்கிறோம்? மனம் திரும்புகிறோமா? பாவங்களை குறித்து பொல்லாத வழிகளை குறித்து வேதனைப்பட்டு ஐயோ இந்த மாதிரி ஒரு அழிவு வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். குழந்தைகளுக்கு பேசுறது புரியுதுன்னா சொல்லி கொடுக்கணும். நீ இந்த தப்பு பண்ணாதப்பா, கனப்படுத்தணும், கர்த்தரை கனப்படுத்தணும். சர்ச்சுக்கு வந்தால் ஆலயத்தில் தேவனை கனம் பண்ணணும், அம்மா அப்பாவை கனம் பண்ணணும், டீச்சர்ஸை கனம் பண்ணணும், பெரியவங்களை கனம் பண்ணணும், ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும். இது சொல்லி கொடுக்கணும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய என்னை ரொம்ப உயரமாக வளர்ந்துருந்தான், என்னை விட அதாவது நல்லா படித்து முடித்த ஒரு நல்ல மகன். பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கும்போது அவங்க வீட்டில் ஜெபம் நடத்த போகும்போது அவன் வந்து முழங்கால் படிட்டான். நான் நினச்சேன் நம்ம பிள்ளைகளெல்லாம் பாரு குட்டியாக இருக்கும்போதே கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன செய்யுது? யாராவது வந்தால் அவங்க அப்பா மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடும், இந்த வாசலில் வந்து அந்த வாசல் ஓடி போயிடும். இப்போ ஊழியக்காரங்களை மதிக்க தெரியாத உலகத்தில் அவங்க அம்மா அப்பா அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அந்த பிள்ளை என்ன செய்யுது? அதை கடைப்பிடிக்குது. ஆண்டவர் சொல்ல சின்ன பிள்ளைக்கு கூட ஒரு ரட்சிப்பு தேவை. சின்ன பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இந்த நாளில் மறித்து போயிடுறாங்க பார்த்தீங்களா? நினையாத நேரத்தில் என்னென்னமோ நடக்குது. நம்ம கையில் கொடுத்த பொக்கிஷமாகி அந்த குழந்தைகள் அவர்கள் தேவனுக்கு வேணுங்கிறாங்க. தேவனுக்கு வேணும், எனக்கு வேணும், சின்ன பிள்ளைங்க வேணும், சாமுவேலை போல எழும்பணும். சின்ன பிள்ளையிலேருந்து சொப்பனம் காணுகிற யோசேப்புகள் எழும்ப வேண்டும். கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார். ஒரு நாகமோண்டை குஷ்டரோகத்தை நீக்கின வேலை செய்கிற அந்த சிறு பெண்ணை போல பெண்கள் சின்ன பிள்ளைகள் வேணும்னு சொல்கிறார். இப்படி வந்து கொண்டு உட்கார வைக்கும் போது கூட அந்த பிள்ளைகள் மேலே அபிஷேகம் இறங்கி 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 அந்த சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும்? குறும்பு பண்ணால் கூட காது நல்லா கேட்கும். அது காது கேட்காம இருக்க மாதிரி கிடையாது. காது கேட்டது வேணும் சேட்டை பண்ணுது, ஆனால் காது கேட்கும். அப்போ அந்த பிள்ளைகள் பாருங்கள், அந்த பிள்ளைகள் இந்த வயசுலேருந்து என்ன செய்யுது? எலிசபெத்துடைய வயிற்றுல இந்த பிள்ளை துள்ளிச்சின்னா வெளியே வந்த பிள்ளைக்குள்ளே எவ்வளோ அற்புதங்கள் நடக்கும் பாருங்கள், எவ்வளோ அசைவுகள் நடக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? சின்ன பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு ஒரு சண்டே கிளாஸுக்கு பேர பிள்ளைகளை கொண்டு விடுவோம். சரி, என் மகன் தான் கேட்கலாம், அவன் வளர்ந்துட்டான், என் பேர பிள்ளையாவது கேட்கட்டும், கொண்டு நம்ம விடுகிறோமா? யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் அதில் அக்கறை கொள்ளுகிறோம்? அவர்களுக்கு ஒரு சோல் இருக்குது, அவர்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளைகள் எத்தனை பேரை வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன முயற்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள். என் வேலை முடிஞ்சிச்சு, என் கடமை முடிஞ்சிச்சு, என் பிள்ளையை வளர்த்துறேன், என் பிள்ளை ரட்சிக்கப்படிச்சு, என் பிள்ளை கல்யாணம் முடிச்சிச்சு, என் பிள்ளை நல்லா இருக்குது, அதோடு இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு கோடானு கோடி பிள்ளைகள் இன்றைக்கி அழிந்து போயிட்டு இருக்கிறாங்க.
ஆண்டவர் சொல்றார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் நீ வழி நடத்துகிறையா, அவர்களை எனக்கு நேராக வழி நடத்துகிறியான்னு கேட்குறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 5 பாருங்களேன். இதில் யாரு? அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டு இருக்கிறார். வெற்றியை கொண்டாடி கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன செய்தாங்களா, யாரையெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படி சொல்லி இதில் நம்ம பார்க்கலாம். வாசிப்போம். 2ஆம் வசனத்திலிருந்து நானே வாசிக்கிறேன். ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது எல்லா இடத்திலிருந்தும் அவன் சமூகத்தில் வந்திருந்தாங்க. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் மகத்துவமான சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாள் அவன் விளங்க செய்து கொண்டு இருந்தான். அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்களா, ராஜ அரண்மனையில் 7 நாள் விருந்து சாப்பிடுது. அவர் சொன்னாரா, உன் பிள்ளையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்துருன்னு. பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு நீ மட்டும் வான்னு சொல்கிறது எது? பார்வோன், சாத்தானுடைய தந்திரம்னா என்ன செய்யும்? சின்ன பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு நீ மட்டும் வா. சில பேர் அப்படி செய்வாங்க பாருங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? உத்தரவாதம், நம்ம தான் உத்தரவாதம் கொடுக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இப்போ இன்றைக்கி ஆண்டவர் அப்படியா சொல்கிறார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 10-11 வாசிக்கலாம். யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ராபின் யாரு? யாராவது இருக்காங்களா? அடிச்சுட்டு இருக்காங்க. ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி ஆமா, ஆண்டவருக்கு அந்த நாட்கள்ல அவங்க பலி செலுத்துறாங்க. நம்ம சோத்திர பலி செலுத்தணும், எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்லணும். ஒரு குழந்தையுடைய பிறந்த நாள் கொண்டாடுறோம்னா ரட்சிட்டே இருக்கிறார். இல்லை, நான் கொடுக்க முடியாது, இப்போ கனெக்ஷனில் இருக்காங்க. அப்போ இங்கே பார்க்குறோம், அதில் கொள்ளையிட்டு கொண்டு வந்தவைகளில் 700 மாடுகளையும் 7000 மாடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்தாங்களாம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்களாம் சந்தோஷம் அடைந்தாங்களாம். தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். அப்போ சின்ன பிள்ளைங்க கூட ஆண்டவரை தேடினாங்க. தேடலைன்னா அது ஒரு பாவமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம தேவனை தேட வைக்கிறோமா குழந்தைகளை? இன்றைக்கி வீட்டில் ஒரு வேளை ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தால் அந்த குழந்தைங்க கையை பிடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் ஒன்னஸாக நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்களேன். ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? பூமியில் 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்படும் போது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரால் என்ன செய்யுமா? அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சிஸ்டர் செல்லு கொடுக்கலாமே. 2 நாளாகமம் 15-12. நாங்கள் முழு இதயத்தோடும் நாங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றோம். அப்போ முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு இருதயத்தோடு தேவனை தேடினாங்களா? இன்னைக்கு நமக்கே அசதியாக இருக்குல்ல. மதிய நேரம் நிச்சய 2 மணி தான் நம்ம டைம், இப்போ 1:30 தான் ஆயிடுது. இன்னும் 1/2 hour இழுக்கலாம், இருந்தாலும் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அப்போது ஆண்டவராகிய கர்த்தரை முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலத்தோடு தேவனை தேடினா எப்படி இருப்பீங்க? இப்போ நல்லா இருப்பீங்க. இப்போ பிரசங்கம் பண்ணுறது இவ்வளோ நேரம் கத்துனது எவ்வளோ டயர்டாக இருக்கும். ஆனால் என்ன, ஆவியானவருடைய உற்சாகத்தில் நான் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலத்தில் இருக்கிறேன். அப்போ நீங்கள் அங்கே உட்கார்ந்து கேட்கும்போது எப்படி இருக்கணும்? நல்லா உற்சாகமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போதே விடுதலை உண்டாக்கிட்டே இருக்கும்.
பேதுரு பிரசங்கித்த போது கேட்ட மனுஷர்கள் எல்லார் மேலேயும் அபிஷேகம் இறங்கினது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக கடந்து வருது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவன் கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி என்ன செய்யணுமா, சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம கிட்ட கொடுத்த கிஃப்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய பொக்கிஷம் குழந்தைங்க. இன்னைக்கு அரப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்களா, எத்தனை பிள்ளைங்க அந்த அரப்காரங்க அவங்க பெற்று கொள்ளுகிறாங்களோ அவ்வளோ ஃபெசிலிட்டி, அவ்வளோ சலுகைகள். நம்ம அப்படி இருந்தால் நான் இங்கே என்ன ஆகும் பாருங்கள். நம்ம தேசத்தில் இப்போவே நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்தா என்ன ஆகும், பூமி தாங்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளவு தங்களுடைய ஜெனரேஷன், அதாவது தங்களுடைய சந்ததி பெருகணும், அது பெருகணும், பலத்திருக்கணும். அவங்க தான் அந்த இதில் ராஜாக்களாக, அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அவங்களுடைய எண்ணம் அந்த மாதிரி. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளையும் கூட அப்படி தான் சொல்கிறார். அதாவது நம்ம எதிலெல்லாம் பெருகலாம் யோசித்து பாருங்கள். வலது புறத்திலும் நீ இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின்னா நம்ம எதிலெல்லாம் பெருகணும், பாசிட்டிவாக எடுக்கலாம். ஜபத்தில், பரிசுத்தத்தில், வேத வாசிக்கிற தியானத்தில், வசனங்களின் படி நடக்கிறதுல, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதுல, தான தர்மங்கள் செய்கிறதுல, நற்கிரிகள் செய்கிறதுல, குடும்பத்தை கட்டுறதில் விட்டு கொடுக்கறதுல, இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், விருத்தி அடைந்துக்கிட்டே போகணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தினந்தோறும் ஜெபிக்கணும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலையும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதுபோல என் பிள்ளை விருத்தி அடையணும் ஆண்டவரே. சாலமோனுக்கு கடற்கரை மணலத்தனையான ஞானம், அது மாதிரி என் பிள்ளைக்கு ஞானத்தை கொண்டு ஆண்டவரே. குறிப்பிட்டு தான் நம்ம கேட்க முடியும். பார்த்தீங்களா, அபிஷேகத்தில் கூட அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பிச்சு தான் எடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து மேலே இருந்த பிதாவின் அபிஷேகம் தான் பரிபூர்ணமானது. அப்படி தானே? யாருமே அவரை தவிர பூரணரே கிடையாது உலகத்தில். நீங்கள் கூட யோசித்து பாருங்கள், இந்த ஊழியக்காரருக்கு அபிஷேகம் நமக்கு வராதா? எலியாவின் அபிஷேகம், எலிசாவின் அபிஷேகம், மோசேயின் அபிஷேகம், இது எல்லாம் நம்ம கேட்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு பிளாக் டாட் இருக்கும். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது பிதா வைத்திருந்த அபிஷேகம் பழுதில்லாதது. அப்போ தேவனை தேடுனதுனால அங்கே பாருங்க, அந்த நாட்டில், அந்த தேசத்தில் யுத்தமே இல்லாமல் இருந்துச்சா. இன்னைக்கு அப்போ நம்ம சின்ன பிள்ளைகளை தேவனை தேட வச்சிங்கன்னா, இன்னைக்கு சில பேர் கூட்டி வைக்கிறாங்க. நம்ம டெய்லியும் 7 மணிக்கு அவங்களோட இருக்கும்போது, 7:30 மணிக்கு அவங்களோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளைகள்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்படுது. அதுதான் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற காரியம். நான் மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றா போதாது. இந்த ஆசீர்வாதத்தை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். பகிர்ந்து கொடுக்க 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 நமக்குள்ள கர்த்தர் வல்லமையும் வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து ஏற்ற காலத்தில் நம்மளை ஒரு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறது கூட வைப்பார். இன்னைக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி சபையில் கொண்டு வருகிறதுக்கு, சபையோடு இணைத்து விடுகிறதுக்கு இன்னைக்கு நமக்கு அந்த ஒரு ஞானம் இல்லைன்னா எப்படி நம்மை நம்பி ஒரு காரியத்தை தேவன் செய்ய முடியும்? இன்னைக்கு அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சிறிய பிள்ளைகள் தானே, அலட்சியம் பண்ணிடாதீங்க. சின்ன பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டுறாதீங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப ஓவராக கண்டிக்கணும் நான் சொல்லலை. ஆனால் அந்த பிள்ளைகளை ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட அடங்க பண்ண நம்மளால் முடியும். அன்புனாலேயும் அடங்க பண்ண முடியும். அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணும், எது பிடிக்கும், எது பிடிக்காது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்குமே பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும்? எங்கள் அம்மா அப்பா கொஞ்ச நேரம் என் கூட பேச மாட்டாங்களா, ஃப்ரெண்டு மாதிரி பழக மாட்டாங்களா, இதுக்கு தான் அந்த குழந்தைங்க ஏங்குது. ஆனால் என்ன செய்யுது பெரியவங்க, அம்மா அப்பா என்ன செய்யுது, அவங்களுக்கு உலகமே இடிஞ்சு தலைமையில் விழுந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து ஆசையாக பேச வரும் பாருங்கள். அது எப்படி இருக்கும் இவங்களுக்கு, கடிச்சுக்க வாய் மூடு. நான் சொல்கிற பேரண்ட்ஸ்லாம் பார்த்துருக்குறேன், என் பிள்ளைகளையும் பார்த்துருக்கேன். அப்படி தான் அந்த குழந்தைங்க பேசுகிறது ஆசையாக இருக்குது, நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கலாம் போல். வாயை மூடு, நாங்களே டென்ஷனில் இருக்கிறோம். உங்கள் டென்ஷனுக்கு குழந்தை என்ன பண்ணிச்சு பாவம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சின்ன பிள்ளைங்க மேலே அக்கறை காமிங்க. நான் அக்கறை காமிச்சேனே, பெரிய க்ரௌடை தள்ளிட்டேன். சின்ன பிள்ளைங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க மேலெல்லாம் கையை வச்சு அணைச்சி ஆசீர்வதிச்சேனே. அந்த ஒரு பாசம் உங்கள் மேலே இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படியெல்லாம் சர்ச்சில் கத்தக்கூடாதுன்னு சொல்லணும். பக்கத்துலேயே உட்காந்துட்டு அமைதியாக்குறதுக்கு ஒரு தாய்க்கு தெரியலன்னா அவங்க தாயாக இந்த எப்படி பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு தெரியாதா பிள்ளை எப்படி அமைதியாக்கணும்னு நினச்சி பாருங்கள். அதுவும் குழந்தை, அந்த குழந்தைய எப்படி அமைதியாக்கணும்னு அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லி பாருங்கள், நினச்சி பாருங்கள், தெரியுமா தெரியாதா?
நம்மெல்லாம் அந்த நாளில் அப்படி தான் அந்த குழந்தைகளை வளர்த்தோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு எல்லாமே சொல்லித்தர வேண்டியிருக்குது. ஆனால் ஆண்டவர் நல்ல தேவன். அவர் வார்த்தைகளின் மூலம் நம்மளோட பேசுகிறார். சின்ன பிள்ளைகளுக்கும் ஒரு ரட்சிப்பு வேணும், சின்ன பிள்ளைகளுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, சின்ன பிள்ளைகளும் கனப்படுத்தப்பட வேண்டும். சின்ன பிள்ளைகள் இந்த நாளில் ஒப்பு கொடுத்தாதான் அவர்கள் எல்லா விதமான, மோசேக்கு பார்த்தீங்களா, எல்லாவித ஞானத்திலையும் உயர்ந்தவனாய் அவன் வளர்க்கப்பட்டான். ஆண்டவர் எவ்வளோ அழகா, மோசேட அம்மா அப்பா வளர்த்தா கூட அப்படி வளர்த்துக்க மாட்டாங்க. பாருங்க, ராஜ அரண்மனையில் வளர்ந்து அதுக்கப்புறம் சகல கலா வல்லவனாக மாறி அதுக்கு பிறகு அவர் வனாந்திரத்தில் கொண்டு போய் பெரிய லீடராக்கி அதுக்குரிய தகுதிகளை குறித்து ஆண்டவர் எப்படிலாம் நடத்தினார். அந்த தேவன் நல்லவர். அவருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நின்று, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க தேவனோடு தேவனுக்காக வளர்க்க வேண்டியது எவ்வளவு தகப்பனே அது அவசியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவரே. ஓ ராபா ஷமாரா பிரகதன துனி கபாரா பௌதனா ஆஷதா துரி கபாலா பிரகதன தியங்கரபா. பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலோ அவன் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுதப்பா. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க தகப்பனே. எங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள், ஒருவேளை பேர பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்காக சின்ன பிள்ளைகள் ஆண்டவரே சின்ன வயசுலயே அப்பா கஞ்சா போட்டு அப்பா போதை மருந்துகள்லையும் பீடி சிகரெட் பழக்கங்கள்லையும் குடி பழக்கங்கள்லையும் தாய் தகப்பன் மூலம் இப்படிப்பட்ட நிலைமைகளை பிறர் மூலமாக தள்ளப்படுகிறாங்களே, கெட்ட சுபாவங்களை தள்ளப்பட்டு போறாங்களே. இன்னைக்கு பொருளாதார நெருக்கடி காரணமாக தாயும் தகப்பனும் வேலைக்கு போயிடுறாங்கப்பா. ஒரு நாள் முழுவதும் சிறு பிள்ளைகள் தனிமையில விடப்படும் போது அந்த பிள்ளைகள் பிசாசினால் திருடப்பட்டு விடாதபடிக்கு என் ஆண்டவரே தூதர்களை வைத்து காத்திருவீராக. இதுவரைக்கும் எங்கள் பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாமல் நாங்கள் நடந்ததற்கு மன்னியும். சிறு குழந்தைகளே தகப்பனே ஆண்டவரே சகலவித ஞானம், தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவன் ஆண்டவரை வைத்திருக்கிற நித்திய ஜீவன், இதை குறித்த வெளிப்பாடுகளோடு தகப்பனே வளர்க்கப்பட கிருபை தருவீராக. இந்த உலகத்தில் படிப்பு, செல்வம், அழகு, அந்தஸ்து இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது, மேலானதை தேடு என்று சொல்லி கர்த்தருக்காகவே எங்கள் பிள்ளைகளை வளர்த்திட கிருபை தருவீராக. இந்த நாள் முதல் எங்களுடைய வாழ்க்கை மாறுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்தும். உடைய அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகள் அதை உபயோகப்படுத்த கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். பெண்களாகி எங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாய் கொடுத்ததற்கு நன்றி. உமக்கு மாத்திரம் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்கு துணை செய்வீராக. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.